ஸோ இப்போ விஜே அப்படிங்கிறதுல வந்துட்டு காம்படிஷன் வந்துட்டு எனக்கு நானே தான் காம்படிஷன். இப்போ நம்ம ஒரு விஜேவாக இருக்கோம், ஒரு ஆங்கராக இருக்கோம், ஒரு கெஸ்ட்டை இன்டர்வியூ பண்ணுறோம் ரெகுலராக அப்படிங்கும்போது எந்த ஃபீல்டில் இருந்து வேணாலும் நம்மளுக்கு கெஸ்ட் வரலாம். இது உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது? நீங்கள் சொன்ன மாதிரி என்ன வேணா வந்துட்டு ஃபேஸ் பண்ணிக்கோ, அது இந்த ஆஃபீஸ் வாசலையோ இல்லை இந்த ஸ்டுடியோ வாசலை தாண்டதுக்கு அப்புறம் வச்சுக்கோ. பேச பிடிச்சிருக்கு, அது ஒரு 4 பேர் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ண விஷயம் தான். எங்க அப்பா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீ பசங்க எது நினைக்கிறாங்களோ அதை வந்துட்டு அவங்க தைரியமா வந்துட்டு பண்ணிட்டு போறாங்க. ஒரு பொண்ணு ஒரு வீட்டை தாண்டி வெளியே வரணும், அவங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னா இன்டர்வியூஸ்க்கு போகும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும். இப்போ நீங்க கேட்ட மாதிரி பயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, செல்ஃப் டியூன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு புதுவித கான்செப்டாக என்ன யோசிச்சிருக்கோன்னா, மனநல ரீதியான விஷயங்களை பற்றி நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியாக பார்த்துட்ருக்கோம். இல்லை அதோடைய டாபிக்ஸ் நிறைய நம்ம பேசிகிட்ருக்கோம். டிப்ரெஷன்னா என்ன, ஸ்லீப் டிஸார்டர், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் பேசுகிறோம். ஆனால் இந்த டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதாவது ஒரு லாயராக இருக்கட்டும், ஒரு டாக்டராக இருக்கட்டும், இல்லை மீடியாவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய மனரீதியான சேலஞ்சஸ் என்ன அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுவும் எஸ்பெஷலி விமென்ஸ்க்கு என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் வருது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன அப்படின்னா, நம்ம சேனல்லையே ஆங்கராக ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் தேன்மொழி. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப யங் கேர்ள் அண்ட் ரொம்ப லைவ்லியாக இருப்பாங்க. அவங்க விஜேயாக இருக்காங்க, நிறைய சேனல்ஸில் ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய இருக்குது, அவங்கள பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்கக்கிட்டேயே அவங்களுடைய சேலஞ்சஸ்லாம் என்ன, ஏன்னா அவங்க தான் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, என்ன கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இன்றைக்கி அவங்கள அவங்களுடைய சைட்லேருந்து என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கு நம்மளால் அதாவது ஒரு சைக்காலஜிஸ்டாக ஏதாவது நான் அவங்களுக்கு சொல்ல முடியுமான்றது தான் இது ஒரு ஒரு டாக் ஷோ மாதிரி இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் தேன்மொழி. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு ஒரு கெஸ்ட் பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி பேசுவேன். பட் என்னை பற்றி ஒருத்தவங்க பேசுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ ஓகே. ஸோ இது வேற மாதிரி இருக்கு. எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது, இது ரொம்ப டஃப்பாக இருக்கு. ஸோ தென்மொழி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா யூஸ்வலாக ஆங்கரிங்னு வரும்போது ஆன் ஸ்பாட்டில் பேசணும், டக்குன்னு பேசணும்னு சொல்லுவாங்க. அண்ட் ரெடியாக அவங்களுடைய நீங்கள் எடுக்க போகிற அந்த ஒரு கெஸ்டோடைய நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின்ஸாக இருந்தாலும் என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ், அண்ட் இந்த ஃபீல்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்னென்னு நினைக்கிறீங்க? ஸோ மேம், நீங்கள் சொன்ன மாதிரி சேலஞ்சஸ் அப்படிங்கிறது எல்லா ஃபீல்டுலுமே இருக்குது. கரெக்ட். அது எந்த ஃபீல்டாக இருக்கும், நீங்கள் ஐடியாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலுமே காம்படிஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்குது. ஸோ இப்போ விஜே அப்படிங்கிறதுல காம்படிஷன் எனக்கு நானே தான் காம்படிஷன். வெரி நைஸ். இப்போ நான் ஒரு இன்டர்வியூ ஒருத்தவங்களை பண்ணியிருக்கேன், இப்போ அடுத்து இன்னொரு கெஸ்ட் இன்டர்வியூ பண்ணுறேன்னா எனக்கு டெய்லியுமே நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கெஸ்ட்டுக்கு அந்த இன்டர்வியூ பிடிக்கணும், என் ஷோ ப்ரொடியூசர்ஸ்க்கு அது பிடிக்கணும். ஸோ இது எங்கேஜிங்காக கொண்டு போடணும். இப்போ அவங்களுக்கு பிடிச்சா மட்டும் போதாது, மெயினாக மக்களுக்கு இது பிடிக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயத்தை நம்ம கொண்டு போகணும். சில விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும், அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ ஒரு ஃபீல்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது மேக்ஸிமம் அந்த ஃபீல்டில் இருக்கிற விஷயங்களை பற்றி அவங்க படிச்சுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு விஜேவாக இருக்கோம், ஒரு ஆங்கராக இருக்கோம், ஒரு கெஸ்ட்டை இன்டர்வியூ பண்ணுறோம் ரெகுலராக அப்படிங்கும்போது எந்த ஃபீல்டில் இருந்து வேணாலும் நம்மளுக்கு கெஸ்ட் வரலாம். இப்போ நம்ம டாக்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், சினிமா மக்கள் வருவாங்க, பாலிட்டிக்ஸ்லேருந்து வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களோட சேலஞ்சஸ் எப்படி இருக்கும்னா, எல்லாத்த பற்றின அப்டேஷன் நம்ம கையிலே இருக்கணும். பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், சினிமாஸாக இருக்கட்டும், இல்லை ஹெல்த்தில் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு, இப்போ இந்த டாக்டர் அப்படின்னா இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் ட்ரீட் பண்ணுவாங்கன்ற பேசிக் விஷயமாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுலேயே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இது மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் மாதிரி தான். இப்போ நான் ஒரு நாள் நல்லா பண்ணிட்டேன், இன்னொரு நாள் எனக்கு என்னோட பர்சனல் ப்ராப்ளம், என்னால் எதுவுமே பேச முடியல அப்படின்னு சொல்லி நான் பேசாமல் இருந்தால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நான் இப்போ டெய்லியும் என்ன ஒர்க் பண்ணுறேனோ அது டெய்லியும் நான் பண்ணிட்டு தான் இருக்கணும்.
நான் நேத்து நல்லா பண்ணனே, இன்னைக்கு தானே நான் நல்லா பண்ணல. அத ஏன் அவங்க எடுத்துக்க கூடாது அப்படின்ற கேள்வியும் வந்துட்டு என்னால வைக்க முடியாது. ஓகே. அந்த டெய்லிக்கான வொர்க்கு என்னோட ஃபீல்டுல இருக்கிற சேலஞ்சஸ வந்துட்டு நான் என்ன சொல்லணும்னா, டெய்லி நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதுதான் பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து உங்களுடைய ப்ரொஃபஷன்ல நீங்க எப்படி பிளான் பண்ணிடுறீங்க? என்ன மாதிரியெல்லாம் நீங்க டிஃப்ரென்ஸ் காட்டணும்? அதாவது ஒரு இன்டர்வியூலேருந்து இன்னொரு இன்டர்வியூல எந்த இடத்துலயுமே நீங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸோ, இல்ல அதோடைய அதே டோனோ நீங்க வந்து ஒருத்தவங்களுடைய கெஸ்ட்டோடைய ப்ரொஃபஷனலுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய டோன்ஸ் எல்லாம் நீங்க Yes. மாத்தணும். ஸோ இப்போ ஆங்கர் இந்த விஜிஎன் வரும்போது மோர் ஆஃப் விசிபிலிட்டி நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படும். அண்ட் அதுக்காக நீங்க பேஜஸ் ஏற்படுத்தணும், நிறைய கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணணும், உங்களை நீங்களே வந்துட்டு அதிகமா விசிபிலிட்டி குடுக்கணும். அப்படின்னும்போது இது உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவீங்க? எஸ். நீங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு டஃப்பான டேவா இருக்கும். அன்னைக்கு நம்ம பெட் விட்டு எழுந்திருக்க கூட தோணிருக்காது. அன்னைக்கு நம்ம வந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு வந்திருக்கும். அன்னைக்குன்னு பார்த்தா ஒரு ஜாலியா ஒரு இன்டர்வியூவா இருக்கும். ஜாலியா நீங்க பேசணும், ஃபன்னா இருக்கணும் அந்த இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும். ஸோ அது ரொம்ப டஃப்பா இருக்கும். அது என்னதான் வந்து நம்ம உள்ளுக்குள்ள போட்டு இது பண்ணாலும் வெளியில வந்துட்டு தெரிஞ்சிரும். ஸோ அதை நம்ம என்னதான் மேக்கப் போட்டாலும், காஸ்டியூம் கலர்ஃபுல்லா போட்டாலும் வந்துட்டு அதை மறைக்க முடியாது. பட் நமக்கு நம்மளே வந்துட்டு சொல்லிக்கணும், ஓகே இது வந்து உன்னோட ஒர்க், உன்னோட பர்சனல் வேற, உன்னோட ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது வேற, ரெண்டையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்காத அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் எப்பயுமே வந்துட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு சொல்லிப்பேன். நீ என்ன வேணா வந்துட்டு ஃபேஸ் பண்ணிக்கோ, அது இந்த ஆஃபீஸ் வாசல்லையோ இல்லை இந்த ஸ்டுடியோ வாசலை தாண்டதுக்கு அப்புறம் வச்சுக்கோ. நீ உள்ள வந்துட்ட, கேமரா ஆன் ஆயிடுச்சு, மைக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வேற ஜோன் அப்படிங்கறத எனக்கு நானே வந்து சொல்லிப்பேன். மோரோவர் எனக்கு நானே சொல்லிக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படும் எப்பயுமே. என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என் ஃபேமிலியா இருக்கட்டும், இப்போ வரையுமே எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே உங்களுக்கு இப்படி இருந்தால் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும், இந்த மாதிரி டைமில் வந்துட்டு உங்களுக்கு நம்ம இப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் வந்துட்டு எனக்கு என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுக்கும்போது ஓகே என்னவா இருந்தாலும் எனக்கு நான் விழுந்தாலும் என்னை தாங்கி பிடிக்க வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியம் வந்துட்டு என்னை எப்பயுமே வந்துட்டு ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபஷனே வந்துட்டு ஆங்கர் கிடையாது. நான் படிச்சது பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி. டிசைனிங்ல இருந்து அப்படியே வந்து என்ன சொல்றது மாறி மாறி நம்மளோட ஒரு பேஷன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா ட்ரை பண்ணி கடைசியில் ஓகே எனக்கு இது பேச பிடிச்சிருக்கு, அது ஒரு 4 பேர் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ண விஷயம் தான். எங்க அப்பா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீ ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி பக்கம் போவ, இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, நீ பாட்டுக்கு என்ன சேனலுக்கு போற, உட்காந்து பேச போறேன் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இனிஷியல் டைம்ல இருந்தது. அதை கோ த்ரூ பண்றதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு, ஏன் இப்படி சொல்றாங்கன்னு. அப்புறம் என்ன நான் புரிய வச்சு, இல்லை எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஜோன் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கறது ஒரு வாட்டியும் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ அது பசங்களுக்கு மேக்ஸிமம் இருக்குமா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல. பசங்க எது நினைக்கிறாங்களோ அதை வந்துட்டு அவங்க தைரியமா வந்துட்டு பண்ணிட்டு போறாங்க. ஒரு பொண்ணு ஒரு வீட்டை தாண்டி வெளியே வரணும், அவங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணணும். இந்த சொசைட்டிக்கு வந்து அது புரிய வைக்கணும். இப்போ நானே வந்துட்டு ஒரு ஆங்கரா இருக்கேன் அப்படின்னா, நான்லாம் ரொம்ப ஊர்ல இருந்து வந்த பொண்ணு. சேலம்ல ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்த பொண்ணு. எங்க ஊர்ல வந்து எதுக்கு சினிமாலாம் எதுக்கு உங்க பொண்ணுக்கு? படிச்சமா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனாலா அப்படின்னு சொல்லிடலாமா, எதுக்கு இது அப்படின்றதுலாம் வந்துட்டு பல பேர் வந்து கேட்டிருக்காங்க. சொசைட்டி அடுத்தது சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஓகே இது எல்லாத்தையும் விட என்ன நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது தான் வந்துட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே சொல்லி மோட்டிவேட் பண்ணி அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்துட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதனால தான் இதில் வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ ஓடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே வந்துட்டு ஓடுறது தான் வந்துட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. வெரி நைஸ். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டு அது படிப்புலேருந்து வேறு படிப்பு படிச்சுட்டு அப்படியே இப்படி வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸோடைய சேலஞ்சு, சொசைட்டி சேலஞ்சு. இப்போ எப்படின்னா இப்போது கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு ஃபீல்டில் நம்ம வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா மக்கள் வந்து பார்க்கும்போது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும், கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பயங்கர, ஏன்னா எனக்கு ஆங்கரிங்ன்றது சுத்தமாக வராது, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறது அப்படின்றது. ஸோ இதை நீங்கள் வந்து அழகாக பண்ணிகிட்ருக்கீங்க, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னும் போது இந்த கமெண்ட் செக்ஷன்ஸில் வரும்போது உங்களுக்குமே ஆன்ஷியஸாக இருக்கும், ஒரு மாதிரி பதட்டங்கள் வரும், டிப்ரெஸ் ஆவீங்க, மூட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் எனக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா, நிறைய பேர் ஓப்பன் அப் ஆக மாட்டேங்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த
கொஞ்சம் மீடியாவில் கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் பிரபலமாக இருக்கிறவங்க கொஞ்சம் பயப்படுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை நீங்கள் எப்படி வந்து டேக் கேர் பண்ணிக்கிறீங்க? அதாவது என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான்னு சொன்னீங்க. சொசைட்டி ப்ரெஷர், ஃபாதர் ப்ரெஷர், அது பேரண்ட்ஸ் ப்ரெஷர் எல்லாம் இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்க, செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறீங்க. பட் சம்டைம்ஸ் நம்மளால செல்ஃப் மோட்டிவேட் பண்ண முடியாத சூழ்நிலையில் நீங்கள் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க? இனிஷியல் டைமில் எனக்கு இப்போ வந்து ஃபேஸ் பண்ணுறான்னு கேட்டால் அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இனிஷியல் டைமில் ஒரு இன்டர்வியூவில் வந்து கமெண்ட் செக்ஷன் அங்கேயே போட்டிருக்காங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியெலாம் தேடி கண்டுபிடிச்சி அதில் நான் போட்ட ஒரு போஸ்ட்டுக்கு கீழே வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் வந்து திட்டிருக்காங்க. இது என்ன அஃபெக்ட் பண்ணதை தாண்டி எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் இருக்காங்க, பார்க்குறாங்க. அப்படிங்கும் போது இது எதுக்கு உனக்கு இது வந்துட்டு தேவையா? ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இது எதுக்கு, இது உனக்கு செட் ஆகாது, வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல கன்வின்ஸ் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு இது, உனக்கு இதெல்லாம் தேவையா பாரு, எல்லாரும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வேணாம் இது குவிட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு பல வாட்டி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச வேலையை வந்துட்டு செய்ய விடாம தடுக்கிறாங்க. அது யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு ஆளு, அது அவங்களுக்காக நம்ம ஏன் வந்துட்டு விடணும், அதை சொல்லி திருப்பி நம்ம புரிய வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு தள்ளப்படுறோம். அதுக்கப்புறமா நீங்க சொன்ன மாதிரி செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி அழுது கதறி இதுக்கு என்ன பண்றது, அதுக்கு நம்ம பண்ணாமையும் இருக்க முடியாது. ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் ஒரு பக்கம் நம்ம பண்ணிட்டே இருக்கோம், ஒரு பக்கம் இவங்களெல்லாம் பார்த்துட்டே இருந்தால் நம்மளால வளர முடியாது. ஒரு இடத்துல வந்து நம்மளை திட்டுறாங்கல்ல, நம்மளை பற்றி ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ அதை அவங்க பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு போய் அது ரீச் ஆயிருக்கு. இப்போ என்னோட பர்சனல் ஐடி தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கு அப்படிங்கும்போது ஓகே நம்ம ஒரு வேலை பண்ணியிருக்கோம், அந்த வேலைக்கு வந்துட்டு திட்டுறாங்களோ பாராட்டுறாங்களோ, அதே மாதிரி நிறைய பாராட்டுமே வந்துட்டு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது திட்டுறாங்க பாராட்டுறாங்க அப்படின்னாங்க பார்க்குறாங்க, அப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து ரீச் ஆயிருக்கோம். இது நம்ம இது வேண்டான்னு இந்த இடத்துல நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்மளால எங்கேயுமே போய் எந்த ஒரு ஒர்க்குமே வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ அதனால அது அப்படியே அந்த டைமில் கஷ்டமாக தான் இருக்கும், அழுக வரும், வேலைக்கே போக வேண்டாம் விட்டுறலாம் இனிமேல். அந்த மாதிரி இன்டர்வியூஸ்க்கு போகும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும். இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி பயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூவில் உட்காடுறோம், நம்ம கேட்குறோம், கெஸ்ட்டுக்கு வந்துட்டு அது கன்வின்சிங்காக இல்லை அப்படிங்கும் போது நம்மளால அடுத்த இன்டர்வியூ வந்துட்டு பண்ண முடியாது. நம்ம கேட்கறது நல்லா இல்லையோ, ஒருவேளை நம்ம பண்ணுற ஒர்க் வந்துட்டு பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரியான ஒரு செல்ஃப் தாட் நம்மளுக்கே வந்துருச்சு அப்படின்னா அது நம்மளால பண்ணவே முடியாது. நம்ம ரெகுலரா பண்ணிருக்க வீடியோவா இருக்கட்டும், இல்லை ரெகுலரா இருக்கிற கெஸ்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நம்மளால அந்த சீட்ல உட்காந்து கேள்வியே கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் எனக்கு ஒரு மெடிக்கல் சப்போர்ட் தேவையோ அப்படிங்கறத நான் பல வாட்டி வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ இது வந்து எப்படின்னா, மக்கள் என்னதான் நினைச்சாலும், ஏன்னா அவங்களுக்கு உங்களை தனியா தெரியாது, பர்சனலா உங்களை என்னன்னு தெரியாது. ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே, அதாவது அந்த கமெண்ட் போட்டவங்களுமே அவங்களுடைய ப்ரொஃபஷனல்ல அவங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அவங்க ஒரு ஃப்ரெஷராக இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக எல்லா ஃப்ரெஷர்ஸ்க்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கும். பட் மீடியான்னு வரும்போது அது ஓப்பனாக தெரியுதுன்றதுனால ஐ திங்க் மக்களும் வந்துட்டு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க பார்க்க ஒல்லியா இருக்காங்க, இது என்ன மூஞ்சி, இது என்ன மண்டை, இது அப்படியெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இந்த பாடி ஷேமிங் பண்றதுலாம் வந்துட்டு நிறைய பண்ணிருக்காங்க. எனக்கு நிறைய இருக்கு. இதை பத்தியெல்லாம் வந்துட்டு தெரியணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு இதுவை எடுத்துட்டு வந்தேன். என்ன அப்படின்னா, இதெல்லாம் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது என்னால ஒரு சின்ன, ஏன்னா நிறைய பேர் விஜேஸ் பார்க்கலாம், ஆங்கர்ஸ் பார்க்கலாம். இது எப்படின்னா, மற்றவங்களுடைய பார்வைக்கு நம்ம வேற வேறையா தெரியலாம். என்னுடைய இப்போ அவருடைய பார்வைக்கு நீங்க வந்து ஒல்லியா தெரிஞ்சுக்கலாம், ஆனா என்னுடைய பார்வைக்கு எனக்கு இந்த மாதிரி எப்படி ஆக முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இன்னொன்னு, நான் வந்து உங்களை பார்க்கும்போது இந்த வே யூ ஸ்பீக் ஸ்பான்டேனியஸாக டக்கு நான் உங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நிறைய விஷயம் வந்து எனக்கே தெரியாத தோணாத விஷயம்லாம் நீங்கள் கேட்கும்போது என்னால் ஐ கேன் கிவ் அ ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ நான் ஆக்சுவலி அட்மையர் பண்ணியிருக்கேன். ஆன் ஸ்பாட்டில் எப்படி இவ்வளோ கொஸ்டின்ஸ், அண்ட் சில டைம் டாபிக்ஸ்லாம் ஆன் ஸ்பாட்டில் எடுத்து நம்ம பேசியிருக்கோம் போது எனக்கு ஒரு இது என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் பிலீவ் இன் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஏன்னா மற்றவங்களை நம்மளை பிலீவ் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க பார்வையில் எப்போவுமே தேல் ஹாவ் டவுட். ஆனால் நமக்கு செல்ஃப் டவுட்டோ வராமல் இருக்கிறது நல்லது. அண்ட் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் உங்களுக்கு வரும்போது ஆல்வேஸ் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் அண்ட் சே, ஓகே நான் எனக்கு எப்படி தெரிகிறேன். அதாவது நம்ம பார்க்கும்போது யூ ஹாவ் டு see you as a VJ, yes, an anchor. ஏன்னா நிறைய பேர் கண்ணாடி முன்னாடி நின்ன உடனே என்னன்னா,
என்னடா கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்கே, என்ன இப்படி இருக்கு, எல்லாமே நம்ம இம்பர்ஃபெக்ஷன்ஸை பார்த்து தான் பழகியிருக்கோம். அந்த மிரரையே நம்மளுடைய பெர்ஃபெக்ஷனை பார்க்க நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யாருடைய பார்வையுமே நம்மளை வந்து எஃபெக்ட் பண்ணாது. ஸோ உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் அழகாக பண்ணுங்க. யூ ஆர் டூயிங் அன் அமேசிங் ஒர்க். தேங்க்யூ. அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிக்கலாம். அதாவது ஃபியர் ஆன்சைட்டி வரும்போது அந்த எதனால் அந்த ஃபியர் வருதோ, இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பதட்டமாக இருந்துச்சுன்னா யூ கேன் டூ ப்ரீதிங் எக்ஸசைஸ் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அதாவது ப்ரெசண்ட்டை அதிகமாக ஃபீல் பண்ணுறது அண்ட் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை நீங்களே முதல்ல நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது இன்னும் அதிகமாக இன்னும் நிறைய பெரிய பெரிய சேனல்ஸ்ல ஐ வாண்ட் டு see you in a bigger screen, சேட்டலைட்ல அந்த மாதிரி சேனல்ஸ்ல அந்த மாதிரி. ஸோ என்னைக்குமே மேனிஃபெஸ்டிங். எனக்கு தெரியும் நீங்கள் எங்கேயோ இருந்து எங்கேயோ மேனிஃபெஸ்ட் பண்ணி இங்கே வந்திருக்கீங்க. ஸோ பிலீவிங் இன் யுவர் செல்ஃப் தான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்குமே எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி பாடி ஷேமிங், அவங்க அழுதுருக்காங்க, அவங்க இப்போ ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறாங்க நான் அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதோடைய வலி நமக்கு தெரியாது. ஸோ கமெண்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஈஸியாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போய்ட்றீங்க. ஆனால் அதுக்கான அவங்க சேலஞ்ச், அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்களுக்கு அதுக்காக போராடி இருக்காங்க. அவங்க வந்து அதுக்காக வந்து அழுது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த ஹர்ட் அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருந்திருக்குன்னும் போது, ஆனாலும் தேங்க்ஸ் ஃபார் தட் கமெண்ட் பிகாஸ் அவங்க அது வந்து அது எதுவும் பண்ணலை அவங்கள. இட் ஹாஸ் brought her more wings, powerful and wings. So all the best to you தேன்மொழி. And so nice to sit உங்களை பற்றி நீங்கள் சொன்னது அண்ட் அந்த சின்ன ஸ்மைல்குள்ள எவ்வளோ போராட்டங்கள் இருந்திருக்குன்றது இட்ஸ் வெரி inspiring for many people. And thank you so much. And தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி வந்து நிறைய ஃபீல்டில் நிறைய பேருக்கு மேபி நான் இப்போ என்னோட ஃபீல்டில் இருக்கிறது சொன்னேன், நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அது நீங்கள் இதே மாதிரி வந்து க்யூட்டாக எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க. வந்துட்டு எங்களோட விஷயம். தேங்க்யூ ஸோ மச்.